ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீட்டு கார்டன் டூர் பார்க்கலாமா? ஸோ இப்போ முதல்ல நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கறிவேப்பிலை செடி. பாருங்க, இந்த செடி நம்ம வச்சு ஒரு 6 மந்த் இருக்கும். இந்த அளவுக்கு தான் க்ரோத் ஆகிடுக்கு. அடுத்து அப்படியே பக்கத்துலேயே பாருங்க, இது வந்து கற்பூரவள்ளி செடி. ஸோ ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது. இந்த செடியும் நம்ம வீட்டில் சூப்பராக க்ரோத் ஆகிருக்கு. அடுத்து அது பக்கத்துலேயே பாருங்கள், இது வந்து மேரிகோல்டுன்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த செடி தான். இங்கே வந்து நல்லாவே காற்றடிக்கி, அதனால் அப்படி பாருங்கள் செடியெல்லாம் ஆடுது. அடுத்து அது பக்கத்தில் அப்படி பாருங்கள், இது வந்து முல்லைப்பூ செடி, லில்லி. பாருங்கள், ரொம்ப குட்டி செடி தான், ஆனால் நிறைய மொட்டு இருக்குது பார்த்தீங்களா? பாருங்கள், ரொம்ப குட்டி செடி. இது வச்சும் ஒரு 6 மந்த் இருக்கும். பாருங்க, நிறைய மொட்டு. 1 2 3 4 5 6 பார்த்தீங்களா? அதுக்கு பின்னாடி இதுவும் ஒரு மேரிகோல்டு தான். அப்படியே அங்கேருந்து இங்கே வந்தீங்கன்னா இது பாருங்க, கத்தரிக்காய். கத்தரிக்காய் 1 2 கத்தரிக்காய் செடி நம்ம வீட்டில் இருக்குது. இது வந்து நாங்கள் நாத்தா வாங்கிட்டு வந்து வச்சது. இதுவும் சூப்பராக க்ரோத் ஆகிட்டு இருக்கு. 2 இருக்குது கத்திரிக்காய் நம்ம வீட்டில். அடுத்து அங்கேருந்து அப்படி இங்கே வாங்க. இது வந்து என்ன தெரியுமா? செவ்வந்தி ஒருத்தவங்க கொடுத்தாங்க, வச்சுருக்கோம். அதுவும் நல்லாவே க்ரோத் ஆகிருக்கு. ஆனால் இப்போ வந்து செவ்வந்தி சீசன் இல்லை, ஸோ அதனால் நம்மளுக்கு பூக்காது. சீசன் அப்போ சூப்பராக பூக்கும். ஆமாம். அடுத்து அது பக்கத்துலேயே இதுவும் மேரிகோல்டு குட்டியாக இருக்குது. அடுத்து இது பாருங்கள், மல்லி வச்சு ஒரு 6 மந்த் இருக்குது. இதுவும் அப்பப்போ பூக்கும். அடுத்து இங்கே பாருங்கள், மேரிகோல்டு. இங்கே பார்த்தீங்களா? மேரிகோல்டு சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா? இது அக்கா ஒருத்தவங்க சொன்னாங்க, ஒரு விதை போட்டோம், அதுலேயே நம்மளுக்கு சூப்பராக இவ்வளோ பெரிய செடி முளைச்சிருக்கு. அடுத்து பாருங்கள், இது வந்து ஒரு மேஜிக்கல் செடி. இது வந்து ரணக்கல்லி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் வந்து நிறைய ஹெல்த் பெனிஃபிட்லாம் இருக்குது. கிட்னி ஸ்டோன் கரைக்கிறதுக்கு இந்த செடி ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வந்து நாங்கள் வந்து நர்சரி கார்டன்லேருந்து ஒரே ஒரு இலையை எடுத்துகிட்டு வந்து வச்சது தான். அது சூப்பராக தழுத்துருக்கு பார்த்தீங்களா? இதை வந்து ரணக்கல்லி அப்படின்னு சொல்லுவாங்க. மேஜிக்கல் பிளான்ட், மிராக்கிள் பிளான்ட் அப்படின்னு கூட பேர் இருக்குது. ஸோ அடுத்து நம்ம அப்படியே அங்கேருந்து இங்கே வந்தோம்னா இங்கே பாருங்கள், நாட்டு ரோஸ். ஸோ இதை வந்து நாங்கள் முந்தா நாள் தான் ஒரு ரோஸ் பறித்தோம், ரெட் கலரில். குட்டி செடி தான், ஆனால் சூப்பராக இருக்கும். இது வந்து 80 ருபீஸ்க்கு நாங்கள் கார்டன்லேருந்து வாங்கிட்டு வந்தோம், நர்சரி கார்டன்லேருந்து. சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், இது வந்து நம்ம வீட்டுக்கு முன்னாடி கத்தாழை இருந்துச்சுன்னா வீட்டில் இருக்கக்கூடிய கந்துஸ்ட்டு எல்லாமே ஓடி போகும். ஸோ அதுக்காக நம்ம வந்து கத்தாழை வச்சுருக்கோம். அந்த கத்தாழையை சுற்றி நம்ம வந்து 10 o'clock செடி வச்சுருப்போம். இது ஸோ மார்னிங் நீங்கள் பார்த்தீங்கன்னா சூப்பராக செடி பூ எல்லாமே விரிஞ்சிருக்கும். இங்கே பாருங்கள், நிறைய மொட்டு இருக்குது பார்த்தீங்களா? இப்போ ஈவினிங் ஆகிடுச்சி, ஸோ அந்தளவுக்கு நமக்கு மொட்டு கிடைக்கல, பூ கிடைக்கல. நிறைய மொட்டு இருக்குது. மார்னிங் சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ அடுத்து செம்பருத்தி. இது வந்து என் ஹஸ்பண்டோட ஆயா வீட்டிலேருந்து, அப்பாயி வீட்டிலேருந்து வாங்கிட்டு வந்தது. பாருங்கள், மொட்டு வச்சுருக்கு பார்த்தீங்களா? சூப்பராக இதுவும் தழுத்துருக்கு. இது வச்சும் ஒரு 6 மந்த் இருக்கும். ஸோ நம்ம வீட்டில் நிறைய செடிகள் வச்சு ஒரு 6 மந்த்து தான் ஆகும். பாருங்கள், சூப்பராக தழுத்துருக்கு. குச்சி வாங்கிட்டு வந்து வச்சோம். இதுலேயும் நாங்கள் இப்போ ஒரு 3-4 பூ பறிச்சிருப்போம். குட்டி செடி தான், ஆனால் ஒரு 3-4 பூ வந்துடுச்சு. இதில் வந்து கீழே வந்து இந்த டேபிள் ரோஸ் போட்டிருக்கோம். அதுவும் மார்னிங் சூப்பராக இருக்கும். அது பக்கத்தில் இங்கே பாருங்கள், இது வந்து பூசணிக்காய். இப்போ தான் வந்துட்டுருக்கு. இங்கே பாருங்கள், 3 செடி பூசணிக்காய் விதை போட்டு அதிலேருந்து தழுத்து வந்துட்டுருக்கு. இது வந்து பப்பாளி.
ஸோ பப்பாளியும் நம்ம வீட்டில் சாப்பிட்டுட்டு நாங்கள் விதையாக போட்டது தான். அதுவும் பாருங்கள், ஒரே ஒரு பப்பாளி தான் சூப்பராக வளர்ந்து வந்துட்டுருக்கா. வளரட்டும், வளர்ந்ததுக்கப்புறம் இதோட அப்டேட் கொடுக்குறேன். இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே வீட்டுக்கு வெளியில் வச்சுருக்கோம். ஸோ இது வந்து வீட்டுக்கு உள்ளே வச்சுருக்கோம். இது வந்து அடுக்கு செம்பருத்தி, பிங்க் கலரில் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ இது வச்சு ஒரு 2 மந்த் இருக்குன்னு நினைக்கிறேன். பாருங்கள், சூப்பராக தளிர்த்துருக்கா. இது வந்து என் ஹஸ்பண்டோட பெரியம்மா வீட்டிலேருந்து நாங்கள் வாங்கிட்டு வந்து வச்சது. பாருங்கள், சூப்பராக இருக்கும். இது பூ வந்து அப்படி இப்படி ரோஜா பூ மாதிரியே பூத்து இருக்கும், ஆனால் செம்பருத்தி தான். அது பக்கத்துலேயே பாருங்கள் செம்பருத்தி. இது வந்து என் ஹஸ்பண்டோட அப்பாயி வீட்டிலேருந்து வாங்கிட்டு வந்து வச்சது. இது பாருங்கள், இது வாங்கிட்டு வந்து ஒரு 6 மந்த் இருக்கும். அப்படியே காற்றுக்கு பாருங்களேன், நிறைய காற்றடிக்கு. ஸோ அதுக்கு செடி எப்படி ஆடுது பாருங்கள். இதிலருந்தும் ஒரு 2 பூ இது வரைக்கும் நாங்கள் பறிச்சிருக்கோம். அதுக்கப்புறம் அங்கேருந்து இங்கே வாங்க, இந்த பாருங்கள், இது வந்து மல்லி. இது வந்து நாங்கள் லாஸ்ட் வீக் தான் வச்சோம். ஸோ ஆடி பெருக்குக்கு கோயிலுக்கு போயிட்டு அந்த கோயிலுக்கு பக்கத்தில் வந்து இந்த மல்லிப்பூ தோட்டம் வச்சுருக்காங்க. அங்கேருந்து நாங்கள் வாங்கிட்டு வந்தது. பார்த்தீங்களா, இப்போ தான் வச்சுருக்கோம். ஸோ இது வந்து எப்படி தளிர் விட்டு வருதுன்னு தெரில. ஒரு 2 குச்சி காஞ்சிருக்கு, ஆனால் இது தளிர் விட்டு வருமா அப்படிங்கிறது தெரியலை. அப்புறம் இதுவும் ஒரு கற்பூரவள்ளி செடி தான், ஓமவள்ளி செடி. ஸோ சளி இருமல்லாம் உங்கள் வீட்டில் அடிக்கடி வந்துகிட்டே இருக்குது அப்படின்னா இந்த செடியை நிச்சயமாக உங்கள் வீட்டில் வளருங்க. வெளியில் நம்ம ஒரு பெரிய செடி வச்சுருக்கோம் இல்லையா, ஸோ அதிலேருந்து கொஞ்சாண்டு ஒடிச்சிட்டு வந்து வச்சது. அதுவுமே இப்போ நல்ல க்ரோத் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அடுத்து நாம் பாகற்காய் செடி பார்த்துட்ருக்கோம். இங்கே பாருங்கள், இதில் வந்து ஆல்ரெடி நான் ஒரு 5-6 பாவக்காய் பறித்து குழம்பு வச்சுட்டேன். ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. இங்கே பார்த்தீங்களா பாகற்காய். இது வந்து மண்டே பறிச்சிட வேண்டியதான். கொஞ்சம் லைட்டாக பழுத்தது மாதிரி ஆயிடுச்சு பார்த்தீங்களா. ஸோ மண்டே பறிச்சிட வேண்டியதான். நிறைய பாகற்காய் இருக்குது. அப்படியே கொடி இங்கேருந்து அங்கே வரைக்குமே இங்கே பாருங்கள், அப்படியே அங்கே வரைக்கும் படர்ந்துருக்கு. ஸோ இந்த பாகற்காய்க்கு பக்கத்துலேயே நம்ம வந்து புதினா எப்படி இருக்குது பார்த்தீங்களா. நம்ம வீட்டில் தக்காளி சாதம், பிரியாணி இந்த மாதிரி ஏதாவது பண்ணணும் அப்படின்னா உடனே இந்த புதினாவை தான் நாங்கள் யூஸ் பண்ணுறது. இலையெல்லாம் பாருங்கள், நல்லா பெருசு பெருசாக இருக்கா, ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பார்த்தீங்களா. இதிலவே கொஞ்சமாக கிள்ளி நாங்கள் பயன்படுத்திக்குவோம். சூப்பராக இருக்கும். இந்த பாருங்கள் பாகற்காய், இந்த இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று. அதுக்கப்புறம் அப்படி இங்கே வந்தீங்கன்னா இந்த ஒரு பாகற்காய் இருக்குது பார்த்தீங்களா. இது எல்லாமே நமக்கு மண்டே சமையலுக்கு. இந்த இங்கே ஒன்று இருக்குது, இந்த பாருங்க, இந்த பார்த்தீங்களா. இது எல்லாமே மண்டே நம்ம சமையலுக்கு பறிச்சிட வேண்டியதான். நம்ம வீட்டு பாவக்காய் செம்ம டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். அப்புறம் கடைசியாக இது நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு ரோஸ் செடி. ஸோ இந்த செடியில் பூத்த பூ வந்து ஆல்ரெடி நான் ஷார்ட்ஸ் போட்டிருப்பேன் பாருங்கள். லாஸ்ட் வீக் தான் ஒரு 15 பூக்கெல்லாம் நம்ம பறித்தோம். அப்படியே கொத்து கொத்தாக பூக்கும். இது வந்து பட்டன் ரோஸ், ரெட் கலர் பட்டன் ரோஸ், சூப்பராக இருக்கும். இப்போ இதில் வந்து ஒரு மொட்டு கூட இல்லை. போன வாரம் எல்லா மொட்டையும் நம்ம பறிச்சாச்சு. இப்போ தான் பாருங்கள் அடுத்து இலை துளிர் விட்டு வந்துட்டுருக்கு. ஸோ அடுத்து இன்னும் மொட்டு பிடிக்கலை. மொட்டு பிடிச்சிது அப்படின்னா அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். அடுத்து இது பாருங்கள், இதாக இருக்குது பாருங்க. இது வந்து ஒரு செவ்வந்தி. இது வந்து ஐ திங்க் எல்லோ கலர் செவ்வந்தி தான். இதுவும் நாங்கள் ஒரு வீட்டிலேருந்து வாங்கிட்டு வந்து வச்சோம். இங்கே பாருங்கள், இது வந்து இப்போ சீசன் இல்லாதனால பூக்களை, சீசன் அப்போ சூப்பராக பூக்கும். இங்கே பாருங்கள், ஆனால் இப்போ தான் நல்லா பச்சை பசேல்னு வளர்ந்து வந்துட்டுருக்கு. ஸோ இதுதான் நம்மளோட கார்டன். இங்கே பாருங்கள், இங்கே கூட ஒரு பெரிய பாவக்காய் இருக்குது. இந்த பாருங்கள். ஸோ ஐ திங்க் வந்து 1 2 3 4 ஒரு 6-7 பாவக்காய் இருக்குது. நம்மளுக்கு மண்டே இதுதான் குழம்பு ரெசிபி கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், இங்கே கூட கிடக்கு பார்த்தீங்களா. ஸோ இது மாதிரி நிறைய பாவக்காய் நம்ம வீட்டில் கிடக்கு. இப்படி பார்த்தோம்னா ஒரு 10 பாவக்காய் தேறிடும் போல். பார்த்தீங்களா, இதுதான் எங்கள் வீட்டு கார்டன். ஸோ இதெல்லாம் நாங்கள் வீட்டுக்கு உள்ளே வச்சுருக்கோம். வீட்டுக்கு வெளியில் ஒரு சில செடி வச்சுருக்கோம், வீட்டுக்குள்ளே ஒரு சில செடி வச்சுருக்கோம். அந்த பாவக்காய்லாம் வீட்டுக்குள்ளே தான் போட்டிருக்கோம். பார்த்தீங்களா, இதெல்லாம் நம்ம வீட்டுக்கு வெளியில் போட்டிருக்கக்கூடியது. இங்கே பாருங்கள், தெரியுதா, இதெல்லாம் வீட்டுக்கு வெளியில் நம்ம போட்டிருக்கோம். பாருங்கள், வீட்டுக்குள்ளே ஒரு சில செடி, வீட்டுக்கு வெளியில் ஒரு செடி.
ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.